ஹாய் ஆல். பிரபஞ்சத்தை ரொம்ப கண்மூடித்தனமா நம்புங்க. லைஃப் எல்லாமே சூப்பரா அமையும் அப்படின்னு நாங்க ஈஸியா சொல்லிடுறோங்க. ஆனா நம்பவே முடியல. ஏன்னா நெறைய நெகட்டிவ்ஸ் எங்க லைஃப்ல இம்பேக்ட் ஆயிருக்கு. நெறைய ட்ராமாஸு எல்லாமே கத்துக் குடுத்தது என்ன அப்படின்னா நெகட்டிவ்ஸ். அத மட்டுமே பார்த்த நமக்கு ஒரு ட்ரஸ்ட்டே வரமாட்டேது. லைஃப் மேல ஒரு பயம் தான் வருதே தவிர்த்து, நம்ம லைஃப் மாறும். இந்த பிரபஞ்சம் நமக்கு நல்லது தான் செய்யும். இந்த பிரபஞ்சம் என் கூட தான் இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்றது சில பேரோட கருத்தா இருக்கு. அது என் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சொல்லியிருக்காங்க. ஃபியர் தான் அதிகமா எனக்கு இம்பேக்ட் குடுக்குது. அதிகமா என்ன வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபியரை தூக்கி எறிய முடியல. தெரியுது நமக்கு இந்த ஃபியர் இல்லைன்னா யூனிவர்ஸ் நமக்கு வேலை செய்யும் அப்படின்னு. பட் அந்த ஃபியரை தாண்டி எனக்கு அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கைன்றது வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்குமே ஃபஸ்ட்டு டைம் எடுத்த உடனே பிரபஞ்சத்தை அப்படியே கண்மூடித்தனமாக நம்பிட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா சராசரியாக பார்க்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸும் நமக்கு என்ன இம்பேக்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, பயங்கரமாக வாழ்க்கைனா இப்படி தான் போராட்டம், பயங்கர கஷ்டம், இதெல்லாம் சால்வே ஆகாதுன்னு மைண்டு பயங்கரமாக ஸ்ட்ராங்காக நம்பியிருக்க ஒரு விஷயத்த டக்குன்னு 10 நாள்லையோ 20 நாள்லையோ உனக்கு பிரபஞ்சம் உதவி செய்யும், நீ வந்து நல்லா தான் பிளஸ்டாக இருப்ப, உன் கூட தான் இந்த பிரபஞ்சம் இருக்குதுன்னு சொன்னால் ஆழ் மனசு நம்பாது. அப்போ அது நமக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் பண்ணுறதுக்காக நமக்கு அதெல்லாம் உண்மை இல்லை உண்மை இல்லைன்னு நம்மளை ஒரு மாதிரி போராட வைக்கும். இது நம்மளுடைய கான்ஷியஸ்க்கும் சப்கான்ஷியஸ்க்கும் நடக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ உங்ககிட்ட நீங்களே கேட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே பழகி போன ஒரு விஷயம். தட் இஸ் நம்ம பல வருஷமாக ஒரே மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பயப்படுவோம். ஒரே மாதிரி குழப்பமாக இருப்போம். ஒரே மாதிரி சந்தேகப்படுவோம். ஒரே மாதிரி ஜட்ஜ்மெண்ட்லேயே இருப்போம். அதெல்லாம் பண்ணி நமக்கு ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? இல்லைல்ல. அப்போ இன்னொரு வழி ட்ரை பண்ணலாம். என்ன? இயற்கையை கண்மூடித்தனமாக நம்புறதுல நமக்கு என்ன பிரச்சனை? சாரி, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து சின்ன சின்னதாக நம்ம அதை வந்து பிலீவ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த நம்புறதுனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லாமே எனக்கு நல்லது தான் நடக்கும்னு நான் பிலீவ் பண்ண ஆரம்பிப்பேன். எது நடந்தாலும் அது என் நன்மைக்கு மட்டும்தான் நடக்குது அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வர ஆரம்பிப்பேன். எதுனாலும் என் கூட ஏதோ ஒரு நல்ல சக்தி என் கூட இருக்குன்ற பயத்தை நான் விடுவிச்சு எனக்குள்ள பெரும் நம்பிக்கையை வர வச்சுருப்பேன். அதிகமாக குழப்பம் இல்லாமல் நான் எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் எல்லாமே சக்ஸஸில் தான்ப்பா அமையும் அப்படின்ற ஒரு தீர்க்கமான ஒரு நம்பிக்கைக்கு வரும் எனக்கு. இதெல்லாம் நான் வந்து பிரபஞ்சத்தை கண்மூடித்தனமாக நம்புகிறேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கோல் என்னவோ அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். என்னுடைய ஆற்றல்கள் எனக்கு புரியும். என்னுடைய சக்தி எனக்கு புரியும். எனக்கு எல்லாம் சுற்றி பாசிட்டிவாக தான் நடக்கும். அப்புறம் இந்த மேனிஃபெஸ்டேஷன் எதெல்லாம் பிளாக் ஆகுதோ அதெல்லாம் கிளியர் ஆகும். இத்தனை நடக்கும். நம்ம யூனிவர்ஸை வந்து ரொம்ப கண்மூடித்தனமாக நம்பலாம். ஆனால் நம்ம நம்புகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 நாள் 20 நாள் 1 மாதம் 2 மாதம் அட்லீஸ்ட் அதுக்கு மேலே என்ன ஆகிடுது, நமக்கு ரிசல்ட் கிடைக்கலன்னொடனே நம்ம அப்படியே வித்ட்ரால் பண்ணிடுறோம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குங்க. நிறைய பேர் வந்து இந்த பிரபஞ்சத்தை கண்மூடித்தனமாக நம்பி அது நல்லதே நடக்கும் நம்பி நடக்கிற சுச்சுவேஷனே நல்லதாக மாற்றி அமைச்சிருக்காங்க. ஓகே. ஒருத்தவங்க ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த கம்பெனி ரொம்ப பிடிக்கும். அதில் ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் அந்த ஜாப் அவங்களுக்கு ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கு. ரொம்ப நாளாக கால் ஃபார் வரலன்னு இவங்களுக்கு டென்ஷன், பதட்டம், பயங்கரமான ஆங்ஸைட்டி, டென்ஷன் ஆகுறாங்க. ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டாங்க. 3 4 வாரம் கழித்து ஒரு கால் வருது அந்த கம்பெனிலேருந்து. நீங்கள் வந்து இந்த போஸ்டிங்க்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிர்பார்த்த அந்த ஜாபை விட ஹையர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. எதுக்காக நாங்கள் லாஸ்ட்டு 3 வீக்ஸாக ஒதுக்கி வச்சோம் அப்படின்னா, உங்களுக்கான ஜாப் இது இல்லை, நீங்கள் இன்னும் டேலண்டடாக இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப நல்ல ஹை குவாலிட்டியான ஜாப் கொடுக்கணுன்னு தான் நாங்கள் வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. சில நேரங்களில் வெயிட் பண்ணுறது தப்பு கிடையாது. சில நேரங்களில் தள்ளி போகிறதும் தப்பு கிடையாது. அது ஏதோ நமக்கு பெருசாக இதை விட நீ இன்னும் பெரிதாக தகுதியுடையவள் அப்படின்றத நமக்கு காட்டுறதுக்காக அது நம்மக்கிட்ட தள்ளி போகுமே தவிர்த்து அது உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. நம்ம எடுத்ததெல்லாம் என்ன அப்படின்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் அமையணும் அப்படின்னா நமக்கு ஏமாற்றம் கிடைக்குது. நம்ம ஒரு ஃபிக்ஸேஷன் வச்சுருக்கோம்ல, அது எல்லாமே நல்லதாக அமைதான்னு பாருங்கள். நம்ம முடிவு பண்ண லைஃபு, நம்ம வாழற வாழ்க்கை, நம்ம விருப்பப்படி வாழற வாழ்க்கை, சில விஷயங்கள் நமக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை. அதுவே பிரபஞ்சம் கொடுக்கு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மனிதர்களை, நல்ல உறவுகளை, செல்வ செழிப்பான வாழ்க்கையை தான் கொடுக்கும். இயற்கைக்கு நல்லதை மட்டுமே செஞ்சு பழக்கம். இயற்கைக்கு நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் செய்யலைனாலும் அதனுடைய கொடைத்தன்மைன்றது என்றைக்குமே மாறவே மாறாதுங்க. ஒன்று அது கேட்குறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய வைப்ரேஷனை பாசிட்டிவாக வச்சுக்கணும். நல்ல எண்ணங்களை கொடுத்து நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக அது நமக்கு நல்லதே செய்யும். இது இயற்கையோட விதி, யூனிவர்சல் லா. எனக்கு ஒன்ஸ் அப்பான் அ டைம் டிஎன்பிசியில்
நல்ல ஒரு பொசிஷனுக்கு போய் உட்காரணுன்னு ஆசை. பட் அதுக்காக நான் பெருசா முயற்சிலாம் பண்ணல. பட் ஆசையா இருந்தது. அது எனக்கு கிடைக்கல. ரொம்ப நான் அப்போலாம் என்னடா இதெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு 5 இயர்ஸ் ட்ரை பண்ணியிருப்பேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணேனான்னா கொஞ்சம் கிடையாது. இல்லைன்னே சொல்லுவேன். ஒரு 70 அப்படி தான் நான் என்னுடைய எஃபோர்ட்ட போட்டேன் அவ்வளோதான். 30% எனக்கு தெரியும் வராதுன்னு. ஆனாலும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அது எனக்கு கிடைக்காதே பெஸ்ட்டு அப்படின்னு இப்போ நான் ஹேப்பியா ஃபீல் பண்ணுறேன். இது உண்மையான ஒரு விஷயம். ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காதப்ப அந்த டைமில் நமக்கு இது கிடைக்கலையேன்னு நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம். அதுவே ஒரு 3 இயர்ஸ் அப்புறம் ஃப்யூச்சரில் ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு திரும்பி பார்த்தா இதுக்காக ஆசைப்பட்டவன் இல்லைன்னா இந்த லைஃப் நமக்கு கிடச்சிருக்காதுன்னு நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் லூஸ் பண்ணி இப்போ ரொம்ப நல்லா இருக்கீங்க, இல்லை நல்ல ஒரு விஷயம் கிடச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு அது இன்னும் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயம் கேட்டுட்டு லெட் இட் கோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே பிடிச்சி இழுத்து பலூனை மாதிரி பிடிச்சி டைட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வெடித்து சிதறிடுங்க. ஒரு விஷயத்தை இருக்க பிடிக்கக்கூடாது. மண்ணை அள்ளி கையில் பிடிச்சி நல்லா இருக்குனீங்கன்னா மண் எல்லாம் சிதறி கொட்டிடும். அதுவே மண்ணை நல்லா ஃப்ளாட்டான கையில் வச்சு பாருங்கள், அப்படியே தங்கும். அதுதான் இறுக்கி பிடிக்கக்கூடாது. எனக்கு இது நடந்தாகணும், இப்படி தான் நடக்கணும்னு ரிசல்ட் முதற்கொண்டு நம்ம நினைக்கிற விஷயங்களில் அப்படியே நடக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. பிரபஞ்சத்திட்ட ஒப்படைச்சு நீ எப்படி வேணால் கொடு, ஐம் ரெடி டு அக்செப்ட் தட் அப்படின்ற மனப்பான்மைக்கு வாங்க. அது நிச்சயமாக நல்லதே கொடுக்கும். சரிங்க, இந்த பிரபஞ்சம் நான் சொல்கிறதெல்லாம் கேட்குது, நான் பேசுகிறத அது ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்றது ஏதாவது ஒரு டெஸ்ட் வச்சு கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். 24 மணி நேரத்தில் இந்த டெஸ்ட்டை நீங்கள் வச்சு கண்டுபிடிக்கலாம். இதை நான் நிறைய தடவை பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு தடவை ரெயின்போ பார்க்கணுன்னு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணேன். அதே மாதிரி ரெயின்போ பார்த்துருக்கேன். பேர்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டான பேர்ட் பார்க்கணுன்னு அந்த கலரோட ஸ்பெசிஃபிக்காக பார்த்தேன். அது அன்எக்ஸ்பெக்டடாக அதை பார்த்தேன். இந்த விஷயங்கள்லாம் எனக்கு நடந்தது. ஒரு சைனாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சது அது அப்படியே 24 ஹவர்ஸ்க்குள்ளே எனக்கு நடந்தது. மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஸ்டார்டிங் பீரியடில் சொல்கிறேன். அந்த 24 ஹவர்ஸ் டெஸ்ட் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம 5 டேஸ் ட்ரையல் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் வந்து வர டிசம்பர் 15 ஸ்டார்ட் ஆகுதுங்க. வேணுன்றவங்க மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அட்வான்ஸ்டு ஹோப்போனோபோனோ ஹீலிங் எவ்வளவு நம்ம வந்து அஃபர்மேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக அது இதுன்னு பவர்ஃபுல் டெக்னிக் யூஸ் பண்ணாலும் உள்ளே இருக்க அழுக்க க்ளீன் பண்ணாமல் நமக்கு அடுத்த ஸ்டெப் போகவே முடியாது. இது என் கிளாஸஸில் பல பேர் உணர்ந்திருக்காங்க, நிறைய ஃபீட்பேக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஹீலிங் முக்கியங்க. அதே மாதிரி கர்மா ஹீலிங் கிளாஸ் இது என்ன அப்படின்னா கர்மாவை ஃபுல்லாக டெலீட் பண்ணுறது கிடையாது, அதனுடைய நெகட்டிவிட்டி இம்பேக்டை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சப்கான்ஷியஸ் லெவலில் க்ளீன் பண்ணுறது தாங்க. ஸோ வேணுன்றவங்க மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல அமைதியாக உட்காருங்க, ரிலாக்ஸாக போய் உட்காந்துக்கோங்க. காலையில் டைமில் நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட ரொம்ப சீக்கிரமாக கனெக்ட் ஆகலாம். என்ன அப்படின்னா ஒரு 5:30 ஒரு 5 to 6 பண்ணுங்களேன், முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். ஸோ காமாக உட்காந்துக்கோங்க. மூச்சு நல்லா ஒரு 5 கவுண்ட்ஸ் டீப்பராக இழுத்து அமைதியாக ரிலாக்ஸ் ஆகிட்டிங்களான்னு பாருங்கள். உங்கள் மனசில் எந்தவித ஒரு கேள்வி டவுட்டு எந்தவித சந்தேகமும் இருக்கக்கூடாது. மனசு அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்கணும். அப்படியே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சத்தமாக பிரபஞ்சமே யூனிவர்ஸ் நான் பேசுகிறதெல்லாம் நீ கேட்டுட்ருக்கேன்னு எனக்கு தெரியுது, அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ ஐ பிலீவ் யூ, நான் உன்னை நம்புகிறேன், நான் உன்னால் பாதுகாக்கப்படுறேன், நீ என் கூட தான் இருக்க அப்படின்றதுக்கு ஒரு சைன் காட்டு அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று, அதாவது ரெகுலராக பார்க்குற விஷயம் இல்லாமல் அது பார்க்கவே முடியாத ஒரு விஷயமா இருந்ததுன்னா நீங்கள் அதை பார்க்கணும், இதுதான் உங்களுடைய சைன் அப்படின்றது எனக்கு புரிய வரணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள். எக்ஸாம்பிள் ஒரு ரெயின்போன்னு வச்சுக்கோங்களேன். ரெயின்போ நான் பார்க்கணும், அது உன்னுடைய சைனாக நான் ஏற்றுப்பேன், நிச்சயமாக நீ என் கூட இருக்க அப்படின்றத நான் ரொம்ப தீர்க்கமாக நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமாக இதை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு லெட் இட் கோ பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக 48 ஹவர்ஸ் மேக்ஸிமம் சொல்கிறேன், 24 ஹவர்ஸ் to 48 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அப்போது தேங்க் பண்ணணும் யூனிவர்ஸ்க்கு. தேங்க்யூ யூனிவர்ஸ், நீ கூட தான் இருக்க, எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்க, நிச்சயமாக லைஃப் உன்னால் ப்ரொடெக்ட் பண்ணப்படுகிறது அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு தடவை எதேச்சியாக நடந்துச்சுன்னு தோணுச்சுன்னா நான் அப்படி தான் டெஸ்ட் பண்ணேன். ஒரு தடவை இல்லை, பல தடவைகள் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணியிருக்கேன். சில டைம் ரொம்ப ஏனோ தானோன்னு பண்ணும்போது எனக்கு ரிசல்ட் கிடைச்சது கிடையாது. ரொம்ப டீப்பராக உணர்ந்து ஃபீல் பண்ணி கேட்கும்போது தான் அந்த ரிசல்ட் கிடச்சிருக்கு. நீங்கள் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வாரங்களில் கூட டீப்பராக கேட்கணும். கேட்கக்கூடியதை ஒரு டெஸ்டிங் மோட்லேயே கேட்கக்கூடாது. டீப்பராக கனெக்ட் ஆகி கேட்கும்போது நிச்சயமாக யூனிவர்ஸ் வில் ஸ்டார்ட் டு ரெஸ்பான்ஸ். என்னென்னா ஆழ் மனசு அது ரெஸ்பான்ஸ் பண்ணும், நீங்கள் சொல்கிற விஷயத்த நம்பும்.
ஓகே, நமக்கு கூட யூனிவர்ஸ் இருக்கு. பிரபஞ்சம் நம்ம பேச்ச கேட்குது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா நம்ப ஆரம்பிக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள், அடுத்து பெரிய பெரிய விஷயங்கள்ல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதெல்லாம் சால்வ் பண்ணிடலாம், சால்வ் பண்ணலான்னு ஆழ் மனசு நம்ப ஆரம்பிச்சுட்டா, நீங்க என்ன மாரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, அது எல்லாத்தையும் சால்வ் பண்ண ஆரம்பிச்சுரும். அதுக்கான சொல்யூஷன பார்க்கும். இத நான் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இதில நிறைய அனுபவங்கள் எனக்கு உண்டு. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்பிக்கை ஏற்படுத்தி தான் நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ நீங்களும் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணி உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனை ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆக்குங்க. உங்களுடைய எல்லா விஷஸும் நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் வேணும், இல்லை கர்மா ஹீலிங் கிளாஸ் வேணும், இல்லை ஹொப்பனோபோனோ ஹீலிங் கிளாஸ் வேணும்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.